ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இப்போ என்ன பார்க்க போகிறோன்னா, இன்றைக்கி மாலை வட்டம் சமையல் இருப்புளி குழம்பு, அதுக்கு தொட்டுக்கிறதுக்கு வெண்டைக்காய் ரோஸ்ட்டு, பலகாரத்துக்கு பச்சரிசி தோசை. எப்படி பண்ணாலும் பார்க்கலாமா? இருப்புளி குழம்புக்கு வெள்ளை பூசணிக்காய், மஞ்சள் பூசணிக்காய், அதாவது பரங்கிக்காய்ன்னு சொல்லுவோம் இல்லையா, அது ரெண்டுமே இந்த மாதிரி நறுக்கி போட்டிருக்கேன். ஒரு துண்டு எடுத்து இதில் கொஞ்சம் மஞ்சப்பொடி போட்டு வேக விட்டுக்கலாம். இது வேகட்டும், அப்புறமா உப்பு போட்டுக்கலாம். இப்போ பரங்கிக்காய் பூசணிக்காய் ரெண்டுமே நல்லா வெந்தாச்சு. இந்த குழம்புக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கிறேன். ஒரு சின்ன கொட்டைப்பாக்கு அளவு புளியை கரைச்சி வச்சுருக்கேன். ஒரு டம்ளர் தண்ணியில் இதில் சேர்த்துக்கிறேன். அதை பச்சை புளி வாசனை போக கொதிக்கட்டும். அதுக்குள்ளே குழம்புக்கு வறுத்துக்கலாம். பேனில் 1/2 டீஸ்பூன் தேங்காய் எண்ணெய் விட்டுருக்கேன். இதில் வெந்தயம் 1/4 டீஸ்பூன், காரத்துக்கு 3 மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன். 1 டீஸ்பூன் அரிசி சேர்த்துக்கிறேன். இதை கொஞ்சம் வறுத்துக்கலாம். லைட்டாக அரிசி கலர் மாறணும், மிளகாத்தூள் வறுப்படணும். அந்த அளவுக்கு வறுத்தா போதும். வறுப்பட்டாச்சு, சூடாகட்டும், அப்புறமா அரைச்சிக்கலாம். மிக்சியில் ஒரு சின்ன மூடி தேங்காயை துருவி சேர்த்துருக்கேன். குழம்புக்கு வறுத்தது சூடு ஆறியாச்சு. அதை இது கூடவே சேர்த்து 3 டேபிள் ஸ்பூன் அளவு கெட்டியான தயிர் சேர்த்துருக்கேன். அதிகம் புளிப்பு இருக்கக்கூடாது. இதை பேஸ்ட்டாக அரைச்சின்னு வரேன். இப்போ இந்த மாதிரி அரைச்சி எடுத்தாச்சு. பச்சை புளி வாசனை போக நல்லா கொதிச்சாச்சு. அரைச்ச விழுதை இதில் சேர்த்து கொஞ்சமாக மோர் விட்டு அலம்பி இதில் சேர்த்துடலாம். இதை நல்லா கலந்து விட்டு லேசாக கொதிக்க விட்டால் போகிறோம். ரொம்ப வெட்டி தழைச்சி கொதிக்க வேண்டாம். மஞ்சள் பூசணிக்காய்க்கு பதிலாக சவுச்சவு போடலாம், இல்லை சாம்பார் வெள்ளரிக்காய், சக்கரவள்ளி கிழங்கு போட்டு பண்ணலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். வெண்டைக்காய் கூட போட்டுக்கலாம். குழம்பு தரும். மோர் குழம்பு நுரைச்சிட்டு வரும் இல்லையா, அந்த மாதிரி மேலே வந்திருக்கு. லேசாக ஓரத்தில் கொதி வருது. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். 1 டீஸ்பூன் தேங்காய் எண்ணெயில் கடுகு, ஒரு மிளகாத்தூள் உடச்சி சேர்த்துருக்கேன். கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்து இந்த தாளிதத்தை இந்த இருப்புளி குழம்புல சேர்த்துடலாம். நம்ம அருமையான இருப்புளி குழம்பு ரெடி. ரொம்ப ரொம்ப ஜோராக இருக்கும் இந்த குழம்பு. தனியா வேண்டாம், பெருங்காயம் வேண்டாம், பருப்பெல்லாம் சேர்க்க வேண்டாம். இந்த குழம்பு ரொம்பவே சூப்பராக இருக்கும். அதுலேயும் இந்த வெந்த பரங்கிக்காயை நல்லா மசிச்சு விட்டால் ரொம்பவே ஜோராக இருக்கும். அந்த பரங்கிக்காயில் உள்ள ஸ்வீட்னஸும் இறங்கிண்டு சாதத்தில் போட்டு பிசைஞ்சு சாப்பிட்லாம். இட்லி, தோசை, உப்புமா எல்லாத்துக்குமே தொட்டுண்டும் சாப்பிட்லாம். இருப்புளி குழம்போடு சேர்த்து சாப்பிட்றதுக்கு வெண்டைக்காய் கறி தான் பண்ண போகிறேன். இது 400 கிராம் வெண்டைக்காயை நல்லா அலம்பிட்டு ஈரம் போக தொடச்சிட்டு இந்த மாதிரி நறுக்கி வச்சுருக்கேன். வெண்டைக்காய் கறி தாளிக்கிறதுக்கு பேனில் 1 டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் சூடு பண்ணியிருக்கேன். கடுகு, உளுத்தம்பருப்பு, கருவேப்பிலையும் சேர்த்து தாளிச்சு கடுகு வெடித்து உளுத்தம்பருப்பு சலந்ததும் இதில் நறுக்கி வச்சுக்கிற வெண்டைக்காய் சேர்த்துடணும். கொஞ்சமாக இதில் மஞ்சப்பொடி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறம் இதுக்கு உப்பு போட்டுக்கலாம். இப்போது நல்லா வதங்கியாச்சு. இதில் 1/2 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிறேன். 1/2 டீஸ்பூன் சில்லி பவுடர், கொஞ்சம் பெருங்காய பொடியும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு 1 நிமிஷம் வதக்கிக்கலாம். இப்போ நம்ம வெண்டைக்காய் ரோஸ்ட்டு ரெடி. நல்லா ஜோராக வதங்கியாச்சு, ஒன்றோட ஒன்று ஒட்டாமல். இன்றைக்கி மாலைபட்ச சமையலுக்கு பரங்கிக்காய், வெள்ளை பூசணிக்காய் போட்டு இருப்புளி குழம்பு, வெண்டைக்காய். இந்த இருப்புளி குழம்போட உசிலி கறி, உருளைக்கிழங்கு ரோஸ்ட்லாம் வச்சு சாப்பிட்லாம். சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்க. மாலைபட்சம் பலகாரத்துக்கு பச்சரிசி தோசை. இது 1 டம்ளர் பச்சரிசி, 1/2 டம்ளர் உளுந்து, 1/2 ஸ்பூன் வெந்தயம் எல்லாத்தையுமே 2 மணி நேரம் ஊற வச்சுட்டு மிக்சியில் தான் அரைச்சிருக்கேன். கொஞ்சம் திக்காக அரைக்கல, லூஸாக தான் அரைச்சிருக்கேன். பாருங்கள், மாவை கொஞ்சம் நீர்க்க வச்சுக்கணும் பச்சரிசி தோசைக்கும் போது, அப்போ தான் சாஃப்டாக இருக்கும். இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் அரைச்சி உப்பு போட்டு 5 மணி நேரமாக மூடி வச்சுருந்தேன். இதில் ஒரு லைட்டாக புளி வந்திருக்கும். இப்போ இதை தோசையாக வைக்கலாம். தோசைக்கல்ல காய வச்சு கிரீஸ் பண்ணி வச்சாச்சு. இதில் மாவை மெலிஸ் தோசையாக வச்சுக்கலாம். அப்போ தான் பட்டு பட்டாக வரும். சூப்பராக இருக்கும். இப்போ இதில் கொஞ்சமாக எண்ணெய் ஒரு பக்கம் வெந்ததும் அடுத்த பக்கம் திருப்பி போட்டுக்கலாம். அடுத்த பக்கம் வெந்ததும் எடுத்தாச்சு. நம்ம சூப்பரான பச்சரிசி தோசை ரெடி. இன்னொரு தோசை வைக்கிறேன். கொஞ்சமாக எண்ணெய் விட்டு 2 பக்கம் வேக விட்டு எடுத்தாச்சு.
லேசாக புளிப்பு வந்த இந்த தோசைக்கு தொட்டுக்கிறதுக்கு புளி மிளகா, தக்காளி தொக்கு எல்லாமே வச்சுன்னு சாப்பிட்லாம். தேங்காய் சட்னி, சாம்பார் கூட வச்சுக்கலாம். நான் இந்த இருப்புளி குழம்பு வச்சுருக்கேன். ரொம்ப ரொம்ப ஜோராக இருக்கும் இந்த குழம்போட சேர்த்து சாப்பிட்றதுக்கும். தோசை மாவை குறைஞ்சது ஒரு 4 மணி நேரமாவது புளிக்க வைக்கணும். அப்போ தான் அந்த தோசை நல்லாயிருக்கும். இல்லைன்னா கடுக்கும். அப்படி உடனே வாக்கணும்னா கொஞ்சம் மோர் விட்டு கரைச்சிட்டு வாக்கலாம். இந்த வீடியோவில் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.